Hallelujah. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, எங்களை முற்றிலும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, கேளுங்க. ஆவியே, தூய ஆவியே, ஆவி தாங்கப்பா, அக்கினி தாங்கப்பா, வல்லமை தாங்கப்பா, வரங்கள் தாங்கப்பா. ஆவியே, தூய ஆவியே, சொல்லுமா. ஆவியே, ரே பிரபரபர கபரி பலதரபரி பலதரப ஆவியானவரே, உடைய அபிஷேக தளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. அப்பா, உடைய மகிமை நாடுகளை நிரப்புங்கப்பா. பரிசுத்தத்தின் நாடுகளை அலங்கரிங்க. உங்க மகிமை மகிமை இறங்கட்டும். லோரி ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, பிரபரபரபரகபா ரோப்ரோ ஷிப்ரபரபலதரபரிகபரபலதரபரபரதரஷ. நன்றியப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். ரீப்ரபர் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஜீசஸே பிரபரபா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மீண்டும் சொல்லுமா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மீண்டும் சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்துக்கு உரியவரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், சொல்லுங்க, அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ரே பிரபர கபலப ரே பிரபர தரப உரப தரப ஷபரப ரே கபலப ரே பரதுரபரப. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவராமே, நீர் பெரியவர் என்பதில் சந்தேகமில்லை. ஓ, நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், நீர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். ஆமென். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். நன்றி. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மீண்டும் சொல்லுமா, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் டாடி, ஆர்ப்பரிக்கின்றோம். ரே பிரபர கபல பரதுரப ஷதரப ஓரி ரே பிரபர கபர பல பர 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 பர. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் பரிசுத்தர், உம்மை போற்றுகிறோம். போற்றுதலுக்குரிய பெரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம். கணத்துக்கும் மகிமைக்கும் கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் தெய்வன், நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள். We worship you, Lord. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்ல
சொல்லுமா? சகலமும் படைத்தவரே, வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசம். எல்லா புகழ்ச்சிக்கு பாத்திரரே சொல்லுமா? எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ரபரபரபரப glory rabaraka bari bara bari bara bari bara tura bari biri ora bara 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 ora bara bara bari bara. glory 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 glory. ஆவியானவரே நீர் எத்தனை நல்லவர். ரபரா தர bara bara kabari bara daraba. ஓ சாரோடி ரோஜாவே, அல்ல தாங்கி லீலி புஷ்பமே. உரபல பரக்க பரி பலதர பரி பலதுர பரஷ பர பரக்க பல பரக்க. Glory, glory to Jesus. Amen. கல்பாத்தியில் உலாவிடும் அதோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் அதோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். பிரபலப்பா எங்களோடு உலாவுங்கப்பா, எங்களோடு வாசம் பண்ணுங்கப்பா. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா.
கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எப்போதும். ஆமே, எப்போதும் நீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா. என்னாலும் நீர் எங்களுக்கு போதும் அப்பா. எங்க தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. ஓ நன்றி, நன்றி இயேசுவே. Bara bara dara bara kabara gandara gandara shanda dana shika bal bandari andari andora krabel reba bara dara bara bara rebo kadana iman bandari asabal dana shika bara kabara darabe bara dana shika bara kabara gandara andora bara 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 kabari bara dara bari Roko kabra bara bara beri beri kabara bara beri beri dana shika bara kabara gandara shangari andora bakabal debara andora shikara andari andora. அப்பா, நாங்கள் உங்களுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். மக்கா எங்கின்ற ராஜா, ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க, அலங்கரிங்க ராஜா. அப்பா, மகிமையால் அலங்கரிங்க ராஜா. ரோதானா ஸ்ரீகரபா, உன்னை மகிமை இறங்கட்டும், நீ மகிமை இறங்கட்டும். ஓ, நீ பிரசனத்தினால், இந்த சந்தோஷத்தினால், இந்த சமூகத்தின் சந்தோஷத்தினால் ஒவ்வொரு அலங்கரிங்க, நிரப்புங்க ராஜா. ரேகானா மரகா பரகா பரகா அந்தரபல் சைந்திர ஆவியானவரே, மக்கா ஏங்குகின்றோம். ஆவியானவரே, வருகையில் காணப்படாமல் அப்பா தகப்பனை பாத்திரமாக என்ன போகாத ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்வீரகப்பா, ரட்சிப்பு இன்னும் தலைச்சீரை சரியாக அணிந்து கொள்ள அப்பா கிருபை ஒவ்வொருக்கு இறங்கட்டாப்பா. ஒவ்வொரு முறை இறங்கட்டு ராஜா. ஆவின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு, விசுவாசனை கிடைத்து எடுத்துக்கொண்டு, ஆயத்தவனை பாதரிச்சு அப்பா காலியை தொடுத்து கொண்டு தகப்பனே அப்பா தகப்பனை சர்வாய்வர்களை அணிந்து கொண்டு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கு. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்கப்பா. தூலா பாராக தன ஷீகா பாராக தன ஷீகா பாராக அந்தரபல் ஜெய்பலாராக பன ஷீகா மனாரி அந்த ரிபுகபல் அந்த ரிகபல் பழைய காரியங்களை சிந்தித்து அப்பா தகப்பன் தேவையற்ற காரியங்களை வீணான காரியங்களை சிந்தித்து குழம்பி சமாதை கெடுக்காமல் அப்பா நடந்து முடிந்த தோழிகளை மாமானையும் கஷ்டமையும் விரோதம் நினைத்து மனம் குழம்பு அப்பா தகப்பனை ராஜா ஜெபிக்காமல் எல்லா காலங்களை நினைவுகளை எண்ணங்களை மாற்றி போடுங்கப்பா. நீர் உண்டு பண்ண போகிற புதிய காரியங்களை நோக்க நீர் கொடுக்கப்படுகிற சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தோடு காசனை பெற்றுக்கொள்ள கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் தகப்பனை. ஆவியானவர் வெளிச்சத்தை நடக்கிறது உண்டாகட்டும், வெளிச்சத்தை பிரகாசி நம்ம கரமெடுத்து நடத்துக்கிறது தாங்கப்பா. எல்லான வாழ்க்கையிலே அப்பா இந்த உலகம் அதிலே தகப்பனை சுதயத்தில் பிரகாசிக்க நீங்கள் ஓ இந்த உலக வெளிச்சமாக இருங்கள். ஓ ரீகானாஷியா என்று சொன்னீங்க தகப்பனை. உலகத்தின் சொல்லை போல மற்றொரு கோழி கொடுக்குற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஜீவசனமாக ஆவின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்ல ஸ்தலத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று அப்பா தகப்பனை மற்றொரு பிரதிமை வாழும் வாழ்க்கை ஒவ்வொருக்கும் கற்றுக் கொடுப்பீரக ராஜா. ரீகா நாமா ராதனா சேதனா ஹந்தோரபல் ஏபலாராக அபிஷேகா பரக உண்மை போல மாற்றுங்கப்பா. எதிர்பார்க்கப்பட்டு மீனென காலில் கொள்ளாமல் அப்பா எல்லாவற்றையும் உண்மையில வைத்துவிட்டு விசுவாச ஓட்டத்தை ஓட ஜெயிக்க பலன் கொடுங்க ராஜா. எல்லா கவலைகளையும் பாரங்களை உதறி தள்ளிவிட கிருபை உண்டாகட்டும். விசுவாச ஓடத்தை ஓக்கின்ற உண்மையே நோக்கி ஓட கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். நன்றி பெருகுதையா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா,
இயேசு ராஜா. என்னை எடுத்து கொண்டீர் சொல்லுமா. பேரன்பினாலே என்னை எடுத்து பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி இயேசு ராஜா. மீண்டும் சொல்லுமா. நன்றி நன்றி ராஜா. பாடி செய்த நன்மைகளுக்காக கோடி கோடி நன்றி. இயேசு ராஜா. நல்லப்பட்ட கண்ணா எடுத்து நிறுத்தி நீரே. நல்லப்பட்ட கண்ணா. ஜீவனுள்ள கல்லாக எங்களை மாற்றினீரே. நீர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறது போல் எங்களை ஜீவனுள்ள கல்லாக மாற்றினீரே. நல்லப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தி நீரே. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீராமே. ஆமென். உலகம் தள்ளின போது நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆமென். பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. We love you, we worship you, Lord. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி ஓ நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நல்ல சந்தோஷமா ஓ நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா. 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 நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. baraka 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 baraka
Andare bolgandare நன்றி நன்றி ராஜா ரிப்ரா பரகா பலபரிபா லுப்ரோ கப்ரா பரிபா பரிபா லுப்ரோ பரகா பரிபி கபரிபி அப்பா சிங்காசனம் அனுபவம் கொடுக்கிற கதை வாங்கிக்கிற கேட்கிற ஜெபிக்கிற தாகமுள்ள பிள்ளைங்களுக்கு இப்பொழுது அந்த உண்டாகிறது அப்படி சிந்து கண்டு ஒரு ஆலயக்கான ஷீகா பாராகா பாரபா கிறிஸ்தோடி சிந்துக்கு அபிஷேகம் இறங்கிறது கிறிஸ்தோடி சிந்துக்கு அபிஷேகம் இறங்கிறது நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா Sabalari andare beshika baraga 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 Dina beshika balante nisete saakare andare deka ye kribandar varanigal vantangal dushan erindupottu ella seemege aavil erindupottu kodiya dushanne pesu naavugal தூசனாவிகள் எரியட்டும் 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 ராஜாவே எரியட்டும் இயேசுவின் நாமத்தால் அப்பா தகப்பனே பரியாச பாக்கியம் தொடுங்க ராஜா ரிகானா ஷேகா பராகந்தரே அந்தரபா பரியாசக்கார தொடுங்க தகப்பனே பரியாசமே ஞான தொடுங்க ராஜா ஜனங்க தொடுங்கப்பா புறங்குரு ஜனங்க தொடுங்க எல்லா புறங்குருல கோயில் சொல்லுதுல அப்பா மாற்றி போடுங்க நாவல் அக்னி உங்க பிரியமான வார்த்தைகளை பேச பக்தத்துக்கு எதனா ஆட்டத்தை பேச அக்னி இறங்கட்டும் கொடுக்காமல் அப்பா பிறரை பற்றி தூஷணம் எல்லாம் பேசுற நாவுகளை அப்பா சங்கத்தப்படுங்கப்பா சுத்தமான நான் உண்டாகட்டும் சுத்தமான சொற்களை பேசட்டும் பக்தத்துக்கு எதனா ஆட்டங்களை பேசட்டும் நாவுகள் அக்னி இறங்கட்டும் நாவுகள் அக்னி இறங்கட்டும் நாவுகள் அக்னி இறங்கட்டும் தூரபர ஷீகா பரகா 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 தேவலாதா ரிஷிகா பரகா தேவலாதா எரித்துபட்டும் செயலற்றுபட்டும் எல்லா மாந்திரிகளையும் எரித்துபட்டும் ரீகானா 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 Ladana shika bala bara shika balava Ola bara bala dara bari kabari bala dara bari bala dara Lubro kabara bala dara bari bala dara bara dana shika bala dara bara vandari bara bala dara bari bala dara shika bala dana shika bala Ratami Ratami Utramilla parisutta rattame Isu rattame 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 Saloma Isu rattame 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 Ura baraka baratam blood of Jesus blood of Jesus blood of Jesus blood of the lamb blood of the lamb baraka barabalabu Rubro baraka balabarika barabaladarabar Rattame 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 இயேசுவின் ரத்தத்தை சொல்ல சொல்ல விடுதலை ரத்தமே ரத்தமே இயேசு ரத்தமே 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 கவலைக்கு பலாக சந்தோஷம் உண்டாகட்டும் நீரை காண்கிறான் கதறலை கேட்கிறான் கண்ணீரை காண்கிறான் கதறலை கேட்கிறான் வேதனை அறிகிறான் வேதனை அறிகிறான் உன் வேதனை அருகிறான் இன்று விடுதலை தருகிறான் இன்று விடுதலை தருகிறான் சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார்
போதும் கைவிடா ஒரு நாடும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை, என்று கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவா, குறையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அப்பா, இந்த தேசத்தை சுதந்தரிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் தேசத்தை சுதந்தரிக்கிறோம். தேசத்தை பாழாக்கும் இருளின் அதிகாரங்கள் எரியட்டும், எரியட்டும். ஏவல் மாந்திரிக ஆவிகள் எரியட்டும், நரபலிகள் ஒளியட்டும். எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படுவதாக. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரி. மதவாத அழியட்டும், வேரோடு அழியட்டும். இன்னும் கடைசி இந்த கட்ட எலெக்ஷன்லையும் அந்த எலெக்ஷன்ல கர்த்தருடைய வல்லமை கூட இருக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு ஓட்டு மிஷின்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ கடைசி கட்ட தேர்தல்ல பெரிய காரியத்தை செய்யப்பா. ஒவ்வொரு மைண்ட்லயும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா திருப்பணிகளும் மாறி போட்டும், மாறி போட்டும். மதவாத வேரோடு அழியட்டும். எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், கர்த்தர் எழுந்தருளியிருக்கிறார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. மீண்டும் சொல்லுமா? உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரி. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக அப்படியே கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிப்போம்.
ஆமே ரேப்ராபா ராகா. இன்னைக்கு ஒரு நியூஸ்ல பார்த்தோம், ஒருத்தன் என்ன பண்றான்னா நிறைய பேரை ஏமாத்தி ரபா ராகா வெளிநாட்டு கூட்டிட்டு போய் அவங்க கிட்னி எல்லாம் அவங்களை ஏமாத்தி வித்து அப்படி கிட்னி விற்கிற அப்படி தொழில் பண்ணி நிறைய கோடி சம்பாதிச்சிருக்கானா. எத்தனையோ பேரை ஏமாத்தி இன்னைக்கு இப்படிப்பட்ட உறுப்புகள் திருடப்படுகிறது. அப்படிப்பட்ட அருவருப்புகள் ஒளியன ஜெபம் பண்ணுங்க. இத்தமணி ஜெபம் பண்ணுங்க. ராபா லாபா ராகாபா ராபா லோ ப்ரோபா ராகாபா லாபா. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒளியட்டும். அப்பா குழந்தைகளை கடத்தி எத்தனை பேர் உறுப்புகளை திருடுறாங்க. அப்படிப்பட்ட சத்துருக்கள் வரும் அப்படி கரம் இறங்கட்டும். ராபா ராபா லாதா ராபா ரிகாபா லோ ப்ரோபா ராபா லாபா ரிகாபா ராபா லோ ப்ரோபா எரியட்டும் 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 எரியட்டும். குழந்தைகளை கடத்தி எத்தனை பேர் பலி செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட அருவருப்புகள் தேசத்துல ஒளியட்டும். எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். எங்கள் தேசம் இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படட்டும். அப்பா எங்கள் தேசத்துல குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுது. அப்பா மன்னித்து இறங்கும். நீதி செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. எத்தனை மிருக ஜீவங்களை அடிச்சு கொள்றாங்கப்பா, நாய்க்குட்டிகள் எல்லாம் கொள்றாங்க. இயேசுப்பா அப்படிப்பட்ட அருவருப்புகள் தேசத்துல ஒளியட்டும். மன்னித்து இறங்கும். ரத்த பலி மாறட்டும். மன்னித்து இறங்கும். பெண்களை பாடியல் தொழிலுக்கு எத்தனை பேர் ஈடுபடுத்துறாங்க. ஓ ரபா ராகாபா லாபா ரிகாபா ரிபா லாதா ரபா ரேபா ரோ ரபா ரபா லாதா ரபா ரிபா லாதா ரபா. எத்தனை பெண்கள் இன்னைக்கு பெண்களை ஆமென் பாலியல் தொழில ஈடுபடுத்துறாங்கப்பா. பியூட்டி பார்லர் நடத்துறோம்னு சொல்லிட்டு ஏமாத்தி எத்தனை பெண்களை, எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்களை தவறான தொடர்புக்கு ஈடுபடுத்துறாங்க. அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படணும், தண்டிக்கப்படணும்ப்பா. இப்படிப்பட்ட அருவருப்புகள் மறைவுல செய்யற அருவருப்பா வெளியே வந்து எல்லாரும் தண்டிக்கப்படட்டும். பெண்கள் பாதுகாக்கப்படட்டும். எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். அப்பா எங்க தேசத்துல எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குப்பா. எத்தனையோ இளவயது மரணம் நடக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள் ஒளிந்து போட்டும். எத்தனையோ பேர் தற்கொலை செய்து மரிக்கிறார்கள். கடன் நிமித்தம் தற்கொலை செய்து மடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் மாறட்டும். கடன் பிரச்சனை ஒவ்வொரு மக்களையும் விடுதலை கொண்டு வாங்க. குழந்தை இல்லாம எத்தனை பேர் நிந்திக்கப்படுறாங்க, வேதனை அனுபவிக்காங்க, குடும்பத்துல போராட்டத்துல இருக்காங்க. எல்லாம் குழந்தை பாக்கி கொடுங்க. எரியட்டும் 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 எரியட்டும். இயேசுவே உன்னை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். மீண்டும் சொல்லுமா, என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். கடைசியா சொல்லி படிப்போம். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. அப்பா பிதாவை உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு இணைந்து ஆராதித்த ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது வார்த்தை என்ற மன்னாவை பெற்றுத்தாரும். ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறியும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளோ. ஒருவரை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானாலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. உங்கள் யாரும் அன்போடு தெபரால் பெண்கள் கூட்டத்துக்கு வாழ்த்து வரவேற்கின்றேன். இயேசு நாமத்தால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து இந்த தெபரால் பெண்கள் கூட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க நமக்கு கிருபை கொடுத்தா நன்றி அப்பா, நன்றி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து சென்ற வாரம் 8ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் தியானித்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் 8ஆம் அதிகாரத்தில் பின்பாதி வசனங்களை சில காரியங்களை தியானித்து ஜெபித்து முடிப்போம். அல்லேலூயா.
ஆவியானவர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அல்லேலூயா. ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர். அல்லேலூயா. இந்த கடைசி கிருபையின் காலங்களில் வாழ்கின்ற நமக்கு நம்மோடு கூட எப்பொழுதுமே வாழ, நம்மோடு கூட எப்பொழுதுமே சஞ்சரிக்க, ஏதோ ஆலயத்துக்கு வாரத்தை ஒரு முறை மாத்திரம் சென்று அந்த 2 hours அல்லது ஒரு 3 hours நம்ம ஆவியில் நிறைகிறோம். அதுவும் 1 மணி நேரம், சில சபைகள் அரை மணி நேரம் இந்த ஆராதனைகள். அந்த அரை மணி நேரத்தை அவங்க பாடுறாங்க, துதிக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு செய்தி, அப்புறம் ஒரு காணிக்கை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிற்பாடு சாயந்தர ஜெபங்கள் சில சபையில் வைக்கிறாங்க, பங்கு பெறுறாங்க. அதோடு அவங்களுடைய இது முடிந்ததானால் ஆவியானவர் நம்ம கூட எப்பொழுதுமே நம்முடைய வீட்டில், நம்ம வாழ்கிற நம்ம வீட்டில் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கின்றவர். இல்லையா? நம்மோடு கூட உலாவுகின்றவர். நாம் அவரை துதிக்க துதிக்க வீடுகளில் பாட வேலை பார்த்து கொண்டே அவரை பாட துதிக்க அவர் நம்மை தன்னுடைய நீதியின் பாதையிலே அவர் நாமத்தை நிமித்தம் நடத்தி நம்மை சுத்திகரித்து அவருக்கு ஏற்றபடி நாம் மாற்றி இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்மை அவர் தயார்படுத்துகின்றார். அல்லேலூயா. நம்மை வரைக்கு ஆயத்தப்பட்டுகின்றார். அவரை போல் நம்ம மாற, அவரை போல் நீதியோடு வாழ, அவரை போல் நேர்மையாக உத்தமமாக வாழ, அவரை போல் மாற, ஆத்துமாக்காக ஜெபிக்க, எந்த நாட்டில் எந்த மூலையில் என்ன பிரச்சனை என்று அதை அறிந்து நமக்கு தெரியாது. நம்ம டிவியில் நியூஸ்லையும் பார்க்குறது, நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய மாவட்டங்களில் உள்ள செய்திகள். ஆனால் ஆவியை நம்ம அந்நிய பாஷையில் நிறைய ஜெபிக்கும் பொழுது உலகத்தின் எல்லா பகுதிகளிலும், எல்லா மூலை முடுக்கலும் எங்கெங்கே எந்த பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்குள்ளே இருந்து அவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நமக்காக நம் மூலமாக அவர் ஜெபிப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வைக்கும் ஒரு ஜெப வீரர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் நம்முடைய எல்லா சிந்தனைகளையும் அறிந்தவர். ஆவின் சிந்தை என்னதென்று அவர் அறிவார். அவருடைய விருப்பத்தின்படி, அல்லேலூயா, தேவனுடைய விருப்பத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதுமே வேண்டுதல் செய்கின்றார். நம்முடைய தேசத்துல உள்ள ஊழியக்காரங்கள் லிஸ்ட்ல நம்முடைய தேசத்துல ஊழியக்காரங்க தெரியுமா? இல்லையா? உலகம் முழுது எல்லார் பேரும் தெரியாது, எல்லாருக்கும் எல்லார் பேரும், எல்லா சபையும் தெரியாது, எல்லா ஊழியக்காரங்களும் தெரியாது. மிக பிரபலமானவங்க, யூடியூப்ல பிரபலமானவங்க, அதே போல டிவியில பிரபலமானவங்க, அப்படிப்பட்ட பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துறவங்க, மிகப்பெரிய ஊழியங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பொதுவாக சபைகளுக்கு ஊழியங்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட பெயர்கள், குறிப்பிட்ட சபையை நம்ம தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம நிலையத்து தெரிந்த ஊழியங்களை வைத்து நம்ம ஜெபிக்கின்றோம். ஆனால் நாம் ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பெயர் தெரியாத கர்த்தருக்கு உண்மையாக வாழ்கின்ற தேவையோடு கூட, வியாதியோடு, தேவையோடு, ஏதோ எந்த மூலையில், உலகத்தின் எந்த கண்டத்தில் வாழ்ந்தாலும், எந்த மூலையில் வாழ்ந்தாலும் நாம் ஆவியில் நிறைஞ்சி நம்மை அறியாமல் அவளுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்பொழுது அவங்களுடைய தேவையை சந்திக்கணும், அவங்களுடைய வியாதிகளை கத்த மாற்றார். நம்ம சில நேரங்களில் நம்முடைய ஆவியை கொண்டு போய் அவர்கள் மத்தியிலே கட்ட விடுவார், அவர்களோடு கூட பேச வைப்பார். அல்லேலூயா. வார்த்தைகள் நமக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆவியின் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அதற்காகத்தான் அதிகமாக இந்த கடைசி காலங்களில் ஆவியானவர் அடுத்த பரிணாமத்தை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஆவின் அடுத்த பரிணாமத்துக்கு நம்ம செல்ல அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. நமக்கு எல்லோருமே இன்றைக்கு பரியாசம் பண்றாங்க. நிறைய அநேகம் பேர் இன்றைக்கு அந்நிய பாஷை பரியாசம் பண்றாங்க. அந்நிய பாஷை பேசுறது அவங்களுக்கு கண்களுக்கு ஒரே மாதிரி தெரிந்தாலும், ஆனால் அந்நிய பாஷையில பல வகைகள் உண்டு. அந்நிய பாஷையிலே துதிக்கிறது உண்டு, ஜெபிக்கிறது உண்டு, மன்றாடுறது உண்டு, விண்ணப்பிக்கிறது உண்டு. அதே போல சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறது, பாடுறது, அல்லேலூயா, ஆண்டோடு கூட உறவாடுறது, ஆண்டோட அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கிற, அவர் செய்த நன்மையை சொல்லி ஒவ்வொரு ஏகப்பட்ட அல்ல வெரைட்டி உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷத்தோடு கூட சந்தோஷமா இருக்க எப்பவும் ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம அந்தந்த சூழ்நிலையில உலகத்தின் பல இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எதா பிரச்சனை இருந்தால் நமக்குள்ள இருந்து ஆவியான நம்மை அறியாம நம்ம இருதயம் பாரப்பட்டு நம்ம துக்கத்தோடு அழுது நம்ம ஜெபிப்போம். நமக்கு என்னன்னே தெரியாது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, பாடு இருக்காது. அந்த வேலையில எந்த கஷ்டம் திடீரென்று நமக்கு அழுகி தோணும், நம்ம அழுது ஆன்மீக பாஷையில ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் கூட இணைந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை. அவர் நமக்குள்ளா இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக விடல்
செய்கின்றார். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் அறிகின்ற ஆபத்துகளுக்கும் அவர் அறிந்து ஜெபிக்க வைத்து நம்மை தப்ப வைக்கின்றார். அதே போல உலகத்தின் மூலையில் வாழ்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக, ஹல்லேலூயா, தேவனோடு கூட நெருங்கி வாழ்கின்ற பிள்ளைங்களுக்காக அவர் ஜெபிக்க வைக்கின்றார். அவருடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி நமக்காக வேண்டல் செய்தபடியால், ஹல்லேலூயா, நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கின்றார். ஹல்லேலூயா, அதற்கு ஏற்றவாறு நாம் அவரோடு கூட இசைந்து பார்க்கணும். கர்த்தரோடு கூட இணைந்து இசைந்து அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கின்றார். அவருடைய ஆவி நம்முடைய ஆவி இணைய வேண்டும். இந்த கடைசி காலங்களில் அதிகமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதிகமான கிருபைகள், இதுவரை உலகம் பார்த்த, சபை பார்த்த ஆவியானுடைய பிரமாணம், ஆவியானுடைய பிரசன்ன வழிநடத்தல், கிருபை, வரங்கள் எல்லாமே இந்த கடைசி காலங்களில், கடைசி நிமிடத்தில் வாழ்ந்த நமக்கு அது வேற லெவல், அதிகமான உயர்ந்த நிலையில் நம்ம கத்தை கொண்டு செல்கின்றார். ஹல்லேலூயா, உயர்ந்த நிலைகளை, உயர்ந்த மண்டலங்களை நம்மளை கொண்டு செல்கின்றார். இப்படிப்பட்ட உயர்ந்த அனுபவங்கள் இன்றைக்கு சபைக்கு கொடுக்க ஆவியானவர் சித்தம் கொண்டுள்ளார். நாம் அதை ஏற்றுக்கொண்டு, நாம் அதை புரிந்து கொண்டு, நாம் அதை கிரகித்து கொண்டு அவரோடு கூட நானும் இணைந்து, அப்பா, இந்த கடைசி காலங்களில் நீங்க வெளிப்படுத்தப்பட ரட்சிப்பை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நானும் எனது சபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் சபை மக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை என் கண்கள் கூட நான் பார்க்க வேண்டும் என்று யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ, யாரெல்லாம் அதை வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்தின் மேல தாகமா இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, கடைசி காலங்களில் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைப்பா, இருப்பு தாழ்பலை முறித்து அந்த காலத்தில் இருக்கின்ற பல பொக்கிஷங்கள், பல ரகசியங்களை வெளிப்பட்டால் இதுவரை உலகம் காணாத பல மறைக்கப்பட்ட மறைப்பொருள்கள், கருகலான காரியங்கள், பல காரியங்கள் வெளிப்பட்ட சித்தமாக இருக்கின்றார். கடைசி காலங்களில் ரகசியங்களை அறிகின்ற அறிவின் அபிஷேகத்தை ஊற்றினார். ஹல்லேலூயா, பல ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட போகிறது. ஏனென்றால் நம்ம உலகத்தின் கடைசி நாட்களில் உலகம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்படுவதும், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அந்த இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் தன்னுடைய மனவாட்டி அவர் எடுத்துக்கொண்ட போன பிற்பாடு 7 வருஷம் தான் அந்த பூமி வாழும். அந்திக சாட்சியில் அந்த 7 வருஷம் முடியல இந்த பூமி அழிக்கப்பட்டு புதியவான புதிய பூமி உண்டாக்கணும். ஹல்லேலூயா, அதற்கு ஏற்றவாறு இன்றைக்கு சயின்டிஸ்ட் நிறைய சொல்லிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். சூரியனுக்கு வயசாகி கொண்டது, சூரியன் மேல பிளாக் ஹோல்ஸ் உருவாகுது, அதிலிருந்து உருவாகின்ற சூரிய புயல் வந்தா பூமியை முழுதுமாக அழித்து போட்டுவிடும், எல்லா சேட்டலைட்டும் அடி வாங்கிடும். நம்ம இன்றைக்கு நம்ம பயன்படுத்த எல்லா மின் அணு கருவிகள், மின் சாதனங்கள் எல்லாமே, நம்ம வீடுகளில் யூஸ் பண்ற எல்லா பொருள்களும், செல்போன், டிவி எல்லாமே கரண்ட்ல இருந்து அந்த செயற்கைகள் மூலமாக தான் நம்ம இன்றைக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த அப்படிப்பட்ட பொருள்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அது ஒரு 80-90 வருடங்களுக்கு பிந்தி போயிடும். அந்த காலங்களில் லைட் கிடையாது. இந்த 17-18 நூற்றாண்டில் தான் எல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்பாக அந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக 15-16லலாம் விளக்கு தான் உண்டு, லைட் கிடையாது, ஃபோன் கிடையாது. அதே போல் நம்ம இப்போ பயன்படுத்துகின்ற வாகனங்கள் கிடையாது, நாம் பயன்படுத்துகின்ற ஆடைகள், அதை நெய்கிற மிஷின்ஸு இதுவுமே அந்த காலங்களில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலங்கள், நாகரிகமற்ற ஒரு கிராமங்கள், சமுதாயங்கள், நாகரிகமாக இல்லாத பட்டணங்கள், அந்த அளவுக்கு இப்போ உள்ள டெவலப் பண்ணி இல்லாத அந்த வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப வேண்டியதுக்கு இன்றைக்கு குடும்பங்களில் மிக்சி யூஸ் பண்ண முடியாமல் அம்மியில் அரைக்கிறவங்க மிக குறைவு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வருவதற்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய மனவாட்டி எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஹல்லேலூயா, கடைசி காலங்களில் நம்ம நிற்கின்றோம். கடைசி நொடியில் தேவன் தன்னுடைய எல்லா விதமான கிருபைகளையும் வரங்களையும் பூமியில் ஊற்றப் போகின்றார். எல்லாவற்றையுமே அவர் வெளிப்பட்ட சித்தமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, நாம் ஆவியாரை பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கின்றோம். ஆவியாரை பெறாத சபைகளும், ஆவியாரை ஏற்றுக்கொள்ளாத சபைகளும், ஜனங்களும் கண்டிப்பாக ஆவியாரை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அவரோடு கூட அவருடைய வழியில், அவருக்கு பிரியமான வழியில அவரோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காதுகள் பாக்கியவர்கள். ஹல்லேலூயா, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் பல்வேறு உவமைகளை சொல்கின்றார், பல்வேறு உபதேசனை கொடுக்கின்றார். உங்களுக்கு காதுன்னா கேளுங்க என்றால் எல்லாருக்குமே
காது உண்டு, காது இல்லாமல் பூமியில் ஆண்டு யாரையுமே படைக்கவில்லை. ஆனால் ஆவிக்குரிய ஆண்டு குறிப்பிட்ட அந்த காரியம் ஆவிக்குரிய காதுகள், அல்ல ஆவிக்குரிய சத்தத்தை கேட்கின்ற காதுகள், ஆண்டுடைய வார்த்தையை சித்தத்தை அறிகின்ற காதுகள் தான் ஆண்டு குறிப்பிட்ட காதுகள், இல்லையா? அப்படிப்பட்ட காதுகள் நமக்கு வேண்டும். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும், இல்லையா? நம்முடைய எல்லா சிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார், நம்முடைய எல்லா இதயத்தின் நிலையிலும் அவர் அறிந்திருக்கின்றார். அவைகளை தூரத்திலிருந்து அறிகின்றார். நம்முடைய நாவிலே சொல் புறாவதற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்கின்ற தேவன், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லேலூயா. அவரோடு கூட நடக்க வேண்டும். நாம் அதிகமாக ஆவியில நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம். அந்நிய பாஷை கிருபைகள் ஆண்டு பல பரிணாமங்களை ஊற்றி கொண்டிருக்கின்றார், பல ரகசியம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதை உணர்ந்து அதை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் உணர்ந்து, அல்லேலூயா, இந்த கடைசி காலங்கள் இப்பொழுது உட்கார்ந்து அதை சரியா தப்பா அதை பரியாசமா நாம புறந்தல்லாம, அல்லேலூயா, ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து, அல்லேலூயா, நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதை வாங்கி கொண்டு உலகத்தின் சுடர்களைப் போல இருள் நிறைந்த இந்த உலகத்துல நம்ம சுடராக பிரகாசிக்கணி காலகட்டத்தில் நம்ம இருக்கின்றோம், அல்லேலூயா. நம்ம சூழ பாவங்களும் பாரங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும், எங்கு பார்த்தாலும் பாவ இருள்கள், பாவம் இன்றைக்கு தண்ணீரை போல் பருகப்பட்டு கொண்டிருக்கிறது. கொடிய இருள்கள், கொடிய காரியங்கள், கொடூரமானவர்கள், மனிதர்களை பெற்ற பிள்ளைகளை என்ன செய்றாங்க, அவங்க தவறான முறையில் குழந்தை பெற்று அதை பிறந்த குழந்தைங்களை கொண்டு கிணற்று வீசுறாங்க, குப்பையில் போடுறாங்க, தண்ணீரை பாலத்துக்கடியில் போடுறாங்க. அதே போல் பிறந்த மிருக குட்டிகளை, நாய்க்குட்டிகளை இப்படி அதிகமானவர் அடித்து கொலை செய்கிறாங்க, அதை கொண்டு எங்கே வீசுகிறாங்க. இப்படியாக ஒரு மிருகத்தை நாம் ஊற்றப்பட்டு ஒரு மனித சுபாவமே இல்லாமல், ஒரு மனிதனுடைய மனித தன்மை இல்லாமல் இன்றைக்கு அதிகமான காரியங்கள் தனக்கு தேவை பணம் 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 என்று பணத்துக்காக சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அதிகமாக நச்சென்னைக்கு கலக்கிறாங்க. ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலையும் விளைக்கின்ற காய்கறிகளில், அதே போல் மனுஷங்களை கடத்தி கொண்டு போய் உறுப்புகள் அவங்களுக்கு தெரியாமல், அது ஒவ்வொரு உறுப்புகளும் பல லட்சம் விலை பெறும். அவங்கள தெரியாமல் அவங்களை கடத்தி கொண்டு போய் இப்படியாக அதில் ஆதாயம் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட பல பணப்பிரியர்களாக, தற்பிரியர்களாக, கொடூரமான அன்பு இல்லாதவர்களாக, சுபாவம் அன்பே இல்லாமல், தாய் தகப்பனாக கீழ்ப்படியாக, துரோகிகளாக, துணிகரமுள்ளவராக, இருமாப்புள்ளவராக, கொடுமையில பிரியப்படுறது, நல்லோரை பயக்கிற இப்படிப்பட்ட நல்லோரை எதிர்த்து நிற்கிறாங்க, தீமைக்கு துணை போகின்றாங்க. தீமையை என்ன செய்றாங்க, அதை துணை போடுறாங்க, பணத்துக்கு பொருளாசிக்க ஆசைப்பட்டு. இப்படிப்பட்ட நம்ம சூழ அப்படிப்பட்ட இருள் நிறைந்து காணப்படுகிறது. ஒரு காரில் இந்த பூமியில் நிறைந்து காணப்படுகிறது. இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நாங்களும் ஆண்டு சொன்னாரு, நீங்கள் உலகத்தின் வெளிச்சம், அல்லேலூயா. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம், அல்லேலூயா. இந்த வசனமாகிய ஆவின் பட்டத்தை படுத்திக்கொண்டு, அல்லேலூயா, உலகத்தின் சுடரை போல் பிரகாசிக்க வேண்டும். ஆவியானரை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை நிறைந்து ஜெபிக்க 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 நமக்குள்ள இருந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமை பெறப்பட செய்து அந்த பாவ வல்லமை எரிப்பார், சுட்டு எரிப்பார், அல்லேலூயா. அந்த பாவத்தின் எல்லா காட்டுகளையும் காட்ட எரிப்பார். நம்ம தொடர்ந்து ஒரு விளக்கை போல முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அக்னி எந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல பூச்சிகளுக்கு, பாம்புகளுக்கு, மிருகங்களுக்கு வேலை இருக்காது, அல்லேலூயா. எப்பொழுதுமே வழிபடத்தில் அக்னி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சபைகள் அக்னி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லேலூயா. இடைவிடாத துதிகள், இடைவிடாத ஜெபங்கள், இடைவிடாத அந்நிய பாஷை ஆராதனைகள் நடக்க 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 தேசம் சுத்திகரிக்கப்படும். தீமையின் வல்லடிகள் கட்டு சுட்டு எரிக்கப்படும். தீமையின் வல்லடிகளை கத்தர் எரிப்பார். அந்த அப்படிப்பட்ட கட்டுகளை ஜனங்களை அவிழ்க்கப்பட்டுள்ள கட்டப்பட்ட எல்லா கட்டுகளை அவிழ்க்கப்பட்டு ஜனங்கள் விடுதலை ஆவார்கள், அல்லேலூயா. இதுதான் தேவ ரகசியம். இந்த தேவ ரகசியம் கடைசி காலங்களில் ஊற்றப்படுகிறது, அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதாவது நடக்கிறது என்று நம்ம அறிந்திருக்கின்றோம், அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டோம். அவருடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாக அவரை போல் மாற, அவரை போல் வார, அவரை போல், அல்லேலூயா, இந்த பூமியில் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவரை போல் வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம், அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி தான் நம்ம அழைக்கப்பட்டுள்ளோம், அல்லேலூயா. அப்படி அழைக்கப்பட்டு அவற்றை அன்பு கூறுகின்ற எல்லா பிள்ளைங்களுக்கும், அல்லேலூயா, நடக்கின்ற எல்லா காரியங்களும் சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவர்கள் தீமைக்கு ஏதுவான அல்ல, அல்லேலூயா. இப்பொழுது கடைசி காலங்களிலே கிறிஸ்தவ ஜனங்களை ஒடுக்குறாங்க. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் தான் எளிமையின் ஆளுகை செய்வல் என்பதை பிசாசு அறிந்திருக்கின்றான். எப்படியாவது அவங்கள ஆளுகை செய்விடாமல் தடுக்க வேண்டும் என்று அவர்களை நசுக்க பிசாசு இப்படி பாருனாவி ஏவி விட்டுருங்க. ஆனால்
நம்ம அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நீயும் அவர்களை ஆளுகை செய்வாய், உன்னை அவர்கள் ஆளுது இல்லைகள் இல்லையா. நீ அநேக ஜாதிகளை ஆளுகை செய்வாய். நமக்குள்ள உள்ள அபிஷேகம் டாமினேட்டிங் ஸ்பிரிட் அலையிலுயா, மேற்கொள்ளும் அபிஷேகம், ஆளுகின் அபிஷேகம் அலையிலுயா. நம்மெல்லாம் ராயல் பிரீஸ்ட், தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிகள் அலையிலுயா. ஒரு ராஜாக்குன அபிஷேகம் நமக்கு வைத்திருக்கிறார். ராஜாக்களுக்கு அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம் அலையிலுயா. நாம் ராஜரீக ஆசாரியர்கள், வெளியேறப்பட்ட அரச குடும்பத்துல பிறந்தவங்க, அரசருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக நாம் பெற்றெடுக்கப்பட்டோம், ஆவிலே பிறந்திருக்கின்ற மலையிலியா. நாம் அனைவருமே ராஜ குடும்பத்தார் என்பதை நாம் மறந்து விடாமல் இருக்க வேண்டும் மலையிலியா. அவருடைய அன்பினால் நாம் அழைக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை சூழ நிற்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நம்முடைய நன்மைக்கு தான் நடக்கிறது தவிர நம்முடைய தீமைக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மலையிலியா. கர்த்தர் எல்லாவற்றையுமே உங்களுடைய நன்மைக்கு தான் அனுமதிக்கின்றார். அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. ஹல்லேலூயா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கின்றார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கின்றார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, ஹல்லேலூயா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு, ஹல்லேலூயா, நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழுந்த முதற் பேரானவர். ஹல்லேலூயா. அவர் போல நாமளும் ஒரு நாள் கிறிஸ்துக்களை மறித்தவங்க உயிரோடு கூட எழும்புவாங்க. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கின்ற நாம் இந்த சரீரம் இயேசு போல மறுபு மாறி நம்ம பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அதுவே ரகசிய வருகை. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அதற்கென்று பிதா தேவன் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட போல நம்மையும் அவர் தெரிந்து கொண்டு அல்லேலூயா அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக மாற நம்மளை முன் அறிந்தார். அல்லேலூயா. முதலாவதாக இந்த பிள்ளைங்களை தான் கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும் என்று அவருடைய அனாதி தீர்மானத்தில் பிதாவாகிய தேவன் நம்மை முன் அறிந்தார். அல்லேலூயா. முன் அறிந்தார், பின்பு அவர்களை முன் குறித்தார். அல்லேலூயா. முன் குறித்தார். அல்லேலூயா. முதலாவதாக நம்மை அறிந்தார். நம்மை பற்றி எல்லா காரியங்களையும் நம்மை அறிந்து கொண்டு நம்மளை இந்த பிள்ளைகளை அழைக்க வேண்டும் என்று முன் அறிந்து பின்பு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அவர்களை முன் குறித்தார். அல்லேலூயா. யாருமே சும்மா ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரவில்லை. ஒவ்வொருடைய ரட்சிப்புக்கும் ஒவ்வொரு அழைப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவர்களை முன்னமே அறிந்து அவர்களை முன் குறித்தார். அல்லேலூயா. முன் குறித்தவர்களை அழைத்தார். அல்லேலூயா. அப்போது அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அவங்க எந்த நிலைமை இருந்தாலும் கர்த்தர் அவர்களை அழைப்பார். அல்லேலூயா. அவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்கள் ஆக்கி அவர்களை மகிமைப்பட்டிருக்கின்றனர். அல்லேலூயா. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்னறிந்து முன் குறித்து முன் அழைத்து அல்லேலூயா அவர்களை நீதிமான்களை மாற்றுவது அவர் தான். அல்லேலூயா. நம்ம மகிமைப்படுத்துவது அவர் தான். அல்லேலூயா. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம என்றைக்குமே உறுதிப்படுத்த வேண்டும். அதை ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் ஏன் என்னை அழைத்தார்? நான் ஒளியான சேற்றிலே ஆண்டவர் அறியாம புறஜாதிகள் போல காணியாட்சிக்கு புறம்பாக இஸ்ரேல் காணியாட்சிக்கு புறம்பாக வாக்குத்தத்த கண்ணீராக தேவன் இல்லாம ஏதோ நம்பிக்கை இல்லாம ஏதோ தின்பம் சாவும் அந்த மாதிரியான ஒரு காரியம், இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு போவோம், நமக்கு ஒரு நிச்சயம் இல்லாம எதிர்கால நிச்சயம் இல்லாம அந்த எட்டர்னல் லைஃபை கொடுத்த எந்த நிச்சயம் இல்லாம, அல்லேலூயா, நித்திய ஜீவனை கொடுத்த எந்த நம்பிக்கை இல்லாம அப்படிப்பட்ட வாழ்ந்த நம்மையும் அவர் தேடி வந்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்க என்னை தேடி வரல, ஆனா நான் உங்களை முன்னிருந்து முன் குறித்து உங்களை அழைத்தேன். அல்லேலூயா. அழைத்து உங்களை நான் நீதிமனை மாற்றினேன். நான் என்னுடைய குமாரனை சாயலுக்கு ஒப்பாக நான் உங்களை மகிமைப்பட்டேன். அல்லேலூயா. அவர் நம்மை பல காரியங்களையும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நமக்குள்ளாக இருந்து அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நம்மை நீதிமனாக மாற்றி எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான். அல்லேலூயா. நாம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய கையிலே வெறும் களிமண். நீர் எங்கள் பிதா, நாங்கள் உம்முடைய களிமண். அல்லேலூயா. அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நடத்துகின்றார். அவருக்கே கனமகிமை துதி உண்டாகட்டும். இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போம் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா.
நம்முடைய ஒரே பிறன குமாரன் தன்னுடைய சொந்த பிள்ளை என்று இயேசு கிறிஸ்து பிதாவை நினைக்காம நமக்காக அவர் என்ன செஞ்சாரோ ஒப்பு கொட்டார். குற்ற நிவாரண பலியாக, ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக மனிதர்கள் ஆண்டவர் நம்ம பார்க்கின்ற அந்த ஆறுட உருவம் இல்ல, மனிதன் அல்ல, அவர் மனித உருவெடுத்து வந்தவர். அவர் இந்த பூமியில் வாழும்போது ஒரு பக்கம் முழு மனிதனாக வாழ்ந்தார், ஒரு பக்கம் முழு தேவனாக. அவருக்குள்ள எல்லா தேவத்துவத்தின் நன்மைகள் வல்லமைகளும் பரிபூர்ணம் அவருக்குள்ள இருந்தது. அதை அப்பப்போ வெளிப்பட்டு கொண்டு இருந்தார். எல்லாரையும் சுத்தமாக்கினார். அதே போல 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு பெருக வைத்தார். அல்லேலூயா. மீன் வாயில வெள்ளி பண்டை காண வைத்தார். இதெல்லாம் அவருடைய தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கள். அல்லேலூயா. அதையும் அவர் அப்பப்போ வெளிப்படாரு. ஆனால் கடைசி நிமிடத்துல அவர் கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது அவரை பரியாசம் பண்ணாங்க, அவரை கொட்டுனாங்க, அவரை வாரெல்லாம் அடித்தாங்க, விடிய அடித்தாங்க. அந்த வெளியில தன்னுடைய தெய்வத்துவத்தின் அந்த பரிபூரணங்களை, அந்த தெய்வ தன்மைகளை அவர் தனக்குள்ள மறைத்து ஒரு மனுஷனை போல என்னுடைய பிள்ளைகளும் நான் இப்ப பாடுபட நிமித்தமாக என்ற ரத்தத்தினால அவங்க மீட்கப்படுவாங்க, அவங்களுக்குள்ள பிசாசை ஜெயிக்கிற வல்லமை உருவாகும், பாவத்தை ஜெயிப்பாங்க, இன்றைக்கு நான் பாடுபடுறேன், இன்றைக்கு நான் அடிக்கப்படுறதுனால என் பிள்ளைங்க வருகின்ற காலங்களில் அவங்க நன்மை பெறுவாங்க என்று அவர் அறிந்து அதை எல்லாவற்றையுமே அடக்கி கொண்டு பிதாவுக்கு சமமாக இருப்பதை அவர் கொள்ளாடப்படாக நம்ம எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு ஹல்லேலூயா தன்னை ஒரு அடிமை போல ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தம் பிதா தேவன் எல்லாருடைய நாமத்துக்கு மேலாக அவர் பேரை உயர்த்தி அவருக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி நமக்காக ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவரே கொடுத்தவர். எல்லா மற்ற காரியங்களும் கொடுக்காத இருப்பது எப்படி? நம்ம இன்றைக்கு சாதாரணமாக புலம்புகின்றோம், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, என்னுடைய பிள்ளைகள வாழ்க்கையில வருமானம் இல்லை, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, விருத்தி இல்லை. இப்படி சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம ஆண்டவரை இன்றைக்கு சந்தேகப்படுகின்றோம், அவரை அவமதிக்கின்றோம், அவரை பரியாசம் பண்ண பல காரியங்கள் அவரை பல நேரங்களில் நம்ம அறியாமல் அவரை என்ன செய்கின்றோம், நம்ம அவரை தண்டை போடுறோம். அப்படி ஆனால் யோசித்து பாருங்க, நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கென்று பல ராஜ்யத்தை பூமி உண்டானது முதல் கொண்டு அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு வைத்துள்ளார். அல்லேலூயா. மற்ற இந்த காரியங்களை எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் இந்த பூமியின் காரியங்களை நம்ம கலப்படாம அந்த நாளுக்கு அதனை பாடு போதும். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை அவர் போஷிக்கின்றார். காட்டுல வாழ்கின்ற விலங்குகளுக்கு யாரு தண்ணி சாப்பாடு கொடுக்க, ஆனால் அதுக்கு அவைகளையும் கத்த போஷிக்கின்ற நீர்க்கடையில் நிலத்துக்கடையில் மனுஷங்க போக முடியாது எத்தனையோ இடங்கள்ல மிருகங்கள் வாழுது. இந்த பூமியிலையும் ஒரு பக்கம் மிருகங்களை வேட்டையாடுகின்ற ஜனங்கள் இன்னைக்கு இருக்காங்க. கொடூரமானவங்க தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக மிருகங்களை கொடூரமாக வேட்டையாடி அவர்களை தோலை உரிக்கிறாங்க, அவங்கள கொலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை மத்தியிலையும் அப்படிப்பட்ட மிருகங்களை கத்த காப்பாடுகின்றார். அவங்க கூப்பிடுகின்ற கூக்குரலை கேட்டால் அவங்களுக்கும் கத்த சாப்பாடு கொடுக்கின்றார், அவங்களை கத்த பாதுகாக்கின்றார். இல்லையா. மிருக ஜீவங்களையும் கத்த பாதுகாக்கின்றார். நம்மையும் பாதுகாப்ப அதிக விசேஷிதான். இல்லையா. காட்டு புல்லுக்கு கத்த ஒடுத்துக்கின்றார். சிருஷ்டிலே மேன்மையான படைப்பு மனுஷ படைப்புகள். இல்லையா. நாம் அவர்களை பார்க்கணும் விசேஷித்தவர்கள், காக்காவை பார்க்கணும் நம்ம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அதுக்கே கத்த கொடுக்கும் பொழுது செய்யும் பொழுது நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை விசேஷமாக படைத்துள்ளார், எல்லா படைப்பில் நான் ஒரு விசேஷமானவள் என்று விசேஷமானவன் என்று நாம் நம்மை கூறிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகள் யார்? தேவன் அவர்களை நீதிமான்களாக ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மறுத்தவர், அவரை இழந்து மறுக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாசத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டிய செய்கிறவர் அவரை. அல்லேலூயா. அவர் தான் நம்ம நீதிமனை மாற்றார், அவர் தான் நம்ம மூலமாக அமைப்படுகின்றார். அல்லேலூயா. நாம் அவர் தெரிந்து கொண்ட நம் மேல யாரும் குற்றம் சாட்ட முடியாது. தேவன் தான் குற்றம் சாட்ட முடியும். என்னோட முழு ரைட்ஸும் அவருக்கு தான் இருக்குது. தேவன் தான் தண்டிக்க முடியும், நீதி செலுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆக்கினைக்குள்ள யார் நம்ம தீர்க்க முடியாது. கிறிஸ்து தான் நம்ம இருந்தாரு, அவர் தான் எழுந்தாரு, அவர் தான் தேடியாளர் வாசல் இருக்கின்றார். ஹல்லேலூயா. நமக்காக வேண்டிய செய்வது அவர் தான். நம்ம குற்றப்படுத்தி பேசுறவங்க, நம்ம பரியாசம் ஆண்டவங்க வெறும் அவங்களால பேச மாத்திரம் முடியும் தவிர அவங்களால நம்முடைய வாழ்க்கையை ஆசிரிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையை சபிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையை குலைக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்குரிய நன்மைகளை பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா.
கர்த்தர் தான் எனக்காக மறிச்சாரு, அவர் தான் நமக்காக எழுந்தாரு, அவர் தான் நமக்காக பிதா பக்கத்தை உட்கார்ந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றார். இல்லையா? நமக்கு எந்த காரியத்தை கொடுக்க வேண்டுமானால் நன்மை கொடுத்தாலும் அது ஆண்டவர் தான். இல்லையா? சில காரியங்கள் தீமையை அனுமதிக்கின்றார், அதுவும் ஆண்டவர் தான். ஆனா மனுஷங்களும் பிசாசு நம்முடைய வாழ்க்கை எதுவுமே செய்ய முடியாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் யார் கையிலுமே கொடுக்கல. இல்லையா? அந்த எல்லா முழு அதிகாரமும் தேவனுடைய கையில் மாற்றி இருக்குது என்று நாம் உணர்ந்து எல்லா பிரச்சனை மத்தியில பால் மத்தியில ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் இந்த பிரச்சனை ஸ்தோத்திரம் தான் அப்படி இதை நீங்க ஒரு நோக்கத்துக்காக நீங்க தந்திருக்கீங்க. அதில் நீங்க அறியாம, நீங்க உணராம, நீங்க அனுமதிக்காம என் வாழ்க்கை இது நடைபெறவில்லை, இது மூலமாக நீர் எனக்கு ஒரு மகிமை எதிர்க்கு என்று நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அதை கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. நம்மை யாருமே தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிற யாரும் குற்றவாளிகள் ஆவார்கள். அல்லேலூயா. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகின்றாரோ அவர்கள் உன்னுடைய பட்சத்திலே வருவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் ஒரு நாளுமே அது வாய்க்காதே போகும். அல்லேலூயா. நமக்கு எதிராக எந்த ஆயுதம் எழுதினாலும் கர்த்தரை முறித்து போடுவார். அல்லேலூயா. நமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகின்றோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகின்றோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகின்றவராலே முற்றும் நம்ம ஜெயம் கொள்கிறாய் இருக்கின்றோம். அல்லேலூயா. நம்ம ஜெயித்து விட்டோம், எல்லாவற்றும் நம்ம ஜெயித்துட்டோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது. எந்த உபத்திரம் வந்தாலும் நம்ம இன்னும் ஆண்டரை நெருங்கி சேர, உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எதுவுமே அது பெர்மனன்ஸ் இல்லை. அல்லேலூயா. அது கடந்து போகும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இக்காலத்து பாடல் இனி நம்ம தெளிப்பின்ற மகிமைக்கு அது ஒரு நாள் ஒப்பான அல்ல என்று நாம் அதை கடந்து போக வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடி அல்லேலூயா. நான் படைந்த இந்த பாடுகள் அது நிலையானது அல்ல, அது கடந்து போகும். அல்லேலூயா. நான் நிச்சயமாக ஆசிரிக்கப்படுவேன், நான் நிச்சயமாக உயர்வேன், நான் நிச்சயமாக முன்னேறுவேன் என்பதை நாம் விசுவாசத்திலே அறிக்கையிட்டு நாம் முன்னேற வேண்டும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் நமக்குள்ள உள்ள ஆவியானவரால் நாம் அதை ஜெயங்கொண்டோம். ஜெயங்கொள்றதான் எல்லாத்தையுமே சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் ஆயத்தம் பண்ண காரியங்களே. அல்லேலூயா. நாம் நமக்குள் இருக்கிற ஆவியானவரால் அதை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய விசுவாச உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம், மரணமோ, ஜீவனோ, தேவ தூதர்களோ, அதிகாரங்களோ, வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்து இருக்கு என்று பவுல் சொல்கின்றார். அல்லேலூயா. எதுவும் என்ன கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் இன்னும் நான் அவரை நெருங்கி சேர்றேன். ஏதோ ஒரு கடன் வருமோ, ஏதோ ஒரு வியாதி வரும்பொழுது இன்றைக்கு அநேகர் விசுவாசத்தை விலகி போடுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவர் 10 நன்மை செய்தாலும் ஒரு தீமை வரும்பொழுது அந்த ஒரு தீமைக்காக அவரை மறுதளித்து விட்டுட்டு போகிற கூட்டம் இன்னைக்கு அதிகமாகிட்டு, ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவர்கிட்ட பணம் வேணும், பொருள் வேணும், உதவி வேணும், ஆசை வேணும் என்று மட்டும் அவரை அண்டி கொடுக்குற அநேக எழும்பியிருக்காங்க தற்பிறகு. ஆனால் எதுவுமே இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் உங்களை நேசிப்பேன் அப்பா, அப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் எனக்காக மறைச்சிங்க அப்பா, எனக்காக உயிரோடு எழுந்தீங்க, என்னை கூட்டிட்டு போக வருவீங்க, என்னை உங்கள் கூட நித்தியத்தை வாழ வைப்பீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உமக்காக வாழ்வேன் என்று யாரெல்லாம் நீங்கள் அப்படி அறிக்கை செய்கிறீங்களோ அப்படி சொல்கின்ற அப்படியே விட பிள்ளைங்களும் கத்த பிரியமாக இருப்பார்கள். இல்லையா? எந்த காரியமோ, எந்த மரணமோ, எப்படிப்பட்ட ஜீவனோ, தேவதூதர்களோ, எந்த காரியமோ, அதிகாரமோ ஒரு நாள் நம்ம அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று நமக்குள்ள ஒரு நிச்சயம் வேண்டும். அல்லேலூயா. வல்லமையோ, நிகழ்காரியமோ, அருங்காரியமோ, அல்லேலூயா, உயர்வோ தாழ்வோ, வாழ்க்கையில் உயர்ந்தாலும் நம்ம ஆண்டை நேசிக்கணும், தாழ்ந்தாலும் நம்ம நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சிருஷ்டியோ நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைக்கு நம்ம கொண்டு செல்லும் போது நமக்கு தேவைகள் அதிகமாக இருந்த காலத்தில் நம்ம ஆண்டை தேடணும், ஜெபித்தோம். அல்லேலூயா. இப்பொழுது தேவைகள் இல்லை, கர்த்தர் நம்மை அதெல்லாம் ஆசீர்வதித்தாரு, தேவைக்கு அதிகமாக பணம் பொருள் என் கையில் இருக்குது, அதனால் நான் தேவனை தேட வேண்டாம் என்று இல்லை. அல்லேலூயா. அவரை நேச இயேசு கிறிஸ்து, அவர் நேச கர்த்தர், நேச மணவாளன், அவர் எனக்காக உயிர்த்தார், என்னோட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், எனக்கென்று பல காரியங்களை ஆயத்தம் வைத்துக் கொண்டுள்ளார். அல்லேலூயா. அவர் என்னுடைய நேசர், நான் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. என்று நாம் அவரோடு கூட எது இருந்தாலும் அவரை நேசிக்கணும், இல்லாவிட்டால் அவரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அதை நிச்சயமாக நமக்குள்ள அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ விட ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும், எந்த உயர்வோ தாழ்வோ எப்படிப்பட்ட காரியமோ ஒரு நம்ம கிறிஸ்து நம்ம விட்டு பிரிக்க கூடாது. அல்லேலூயா. உலக காரியங்களோ, உலக ஸ்நேகமோ, உலக நட்போ,
எந்த உலக மனுஷரோ உங்க பிள்ளைகளோ நீங்க பெற்ற பிள்ளைகளோ மகனோ மகளோ ஆண்டோடைய அன்பை விட அதிகமாக அவங்களுக்கு மேல அன்பு செலுத்தக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் அலையிலியா முதலில் கிறிஸ்து அவர் தான் தலை, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும். அலையிலியா நாம் அதை மனதில் கொள்ள வேண்டும். அலையிலியா இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். அவர் நம்மை அழைத்து கொண்டு அவரோடு கூட நித்திய வாழ்வுக்கு நம்மை கூட்டுக்கொள்ள திரும்ப வருகின்றார். நம்முடைய வதைக்கு ஆயத்தமாகவும் அலையிலியா அவரோடு கூட வாழும், அவரோடு கூட சஞ்சரிப்பும் ஏனோக்கு போல எத்தனை உலகத்தின் காரியங்கள் நம்ம சுற்றி இருந்தாலும், குடும்ப பொறுப்புகள் கடமைகள் இருந்தாலும் அதுக்கும் நேரத்தை கொடுப்போம், ஆண்டவருக்கும் நேரத்தை கொடுப்போம். அதிகமாக நேரத்தை ஆண்டவரு கூட வாழும். வேலைக்கு செல்லும் போதும் வரும்போதும் உட்கார்ந்துக்கும் எழுந்திருக்கும் போதும் நம்ம எப்பொழுதும் வேதத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வார்த்தைகளை பேசிக்கொண்டே துதித்து கொண்டே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அலையிலியா நம்முடைய இருதயம் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த வேலையிலும் எப்பொழுது என் இயேசு வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார் என்ற சிந்தனை நமக்குள்ளாக எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் என்னை ஆண்டவர் அன்போடு பிரிக்கக்கூடாது என்று அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உங்களுக்காக இருக்க வேண்டும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானவருக்கு இணைந்து நடங்க. கட்டவங்களை ஒவ்வொரு ஆசிரியப்பார். அல்லேலூயா. காட் பிளஸ். ஜெயிப்போமா? பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில எல்லா நன்மைக்கு ஏதுவாக நல்லதே நடக்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீர் எப்போது எங்களோடு இருக்கிறீரப்பா. எங்களோடு நீங்க எங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறீரப்பா. உமக்கு நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கும்படிக்கு நீர் எங்களோடு இருக்கிறீர். உம்மோடு நாங்கள் இன்னும் நெருங்கி சேர உறவாட எங்களுக்கு கிருபை கொடுங்க. தடைகள் மாறட்டும். இதனால எங்களோடு இணைத்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும், கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் எங்கும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருகட்டும். ஒவ்வொருடைய எல்லையில புதிய காரியங்கள் நடக்கட்டும். திரும்ப தடைகள் மாறட்டும். ஆமேன். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்கள்ல ஒருவரும் ஆமீன் அவர் சுத்தமா இருக்கிறது போல நீங்களும் சுத்திகரியுங்கள் என்ற வார்த்தையின்படி ஒருவரையும் சுத்திகரியும், ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்றும். உமக்குள்ள வளர, உம்முடைய அன்புல, உம்முடைய ஐக்கியத்துல இன்னும் வளர கிருபை கொடுங்க. உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய அன்பை, எங்களுக்காகப்பட்ட பாடுகளை மற்றவங்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.